வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரைன் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். பெண்ணரசு ஊழியர்களுக்கு வீட்டிலிருந்து வேலை பரிசீலிக்கும் அரசாங்கம். இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அவசர அறிவிப்பு. ஜாலில் போதைப்பொருளுக்கு அடிமையானோரை மீட்க புதிய திட்டம். கல்வி சீர்திருத்த முறைகேடு கையூட்டல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய எதிர்க்கட்சி முடிவு. நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு தைப்பொங்கல். மாடு கட்ட சென்றபோது விபரீதம், தந்தை பலி, மகன் காயம். நாவட்குழி பகுதியில் டிப்பர் வாகனம் விபத்து, 2 இளைஞர்கள் பலி. பண மோசடி சட்டவிரோத சொத்துக்கள் தொடர்பில் போலீசார் தீவிர எச்சரிக்கை. 75 நாடுகளின் விசாக்களை முடக்கியது அமெரிக்க வெளியுறவுத்துறை, தீவிரமாகும் நடவடிக்கை. அவை எமது தலைப்பு செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். இல்லத்தில் இன்பம் சூழ, உள்ளத்தில் உற்சாகம் பொங்க, வாழ்க்கையில் வளங்கள் வளர, சமூகம் ஊடகத்தின் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள். இலங்கையில் பெண்ணரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்றுவதற்கு அனுமதிக்கும் புதிய முன்மொழிவு குறித்து மகளிர் விவகார அமைச்சு தற்போது தீவிரமாக ஆலோசித்து வருகின்றது. எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் முன்வைத்து இந்த ஆலோசனையை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்து மகளிர் விவகார பிரதி அமைச்சர் நாமல் சுதர்சன இந்த யோசனையை திறமையான மற்றும் மிகவும் அவசியமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார். ஏனைய தெற்காசிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் பொருளாதாரத்தில் பெண்களின் பங்களிப்பு குறைவாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். பெண்களை அதிகளவில் வேலைவாய்ப்பு சந்தையில் இணைத்துக் கொள்ள முறையான திட்டங்கள் நாட்டிற்கு தேவை என்றும் இந்த முன்மொழிவு மிகவும் முற்போக்கானது என்றும் அவர் தெரிவித்தார். இதுகுறித்து அமைச்சரவை மட்டத்தில் விரிவான கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்ட பின்னரே இறுதி முடிவு எடுக்கப்படும் என அவர் மேலும் கூறினார். இந்த யோசனையை ஐக்கிய மக்கள் சக்தியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரணியுமான சமிந்திரணி கிரியல்ல முன்வைத்தார். பெண்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற அனுமதிப்பதன் மூலம் நாட்டின் தேசிய பொருளாதாரத்தில் அவர்களின் பங்களிப்பை கணிசமாக அதிகரிக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் அதிஉயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பேலஸ். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அந்த நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் ஆலோசனை தொடரொன்றை வெளியிட்டுள்ளது. ஊடகங்கள் மற்றும் சில குழுக்களால் பரப்பப்படும் தவறான தகவல்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ளவர்கள் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மேலும் எந்தவொரு சூழ்நிலையும் கட்டுப்படுத்த இஸ்ரேலிய ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்றும் இலங்கை தூதரகம் மேலும் அறிவித்துள்ளது. எனவே ஏதேனும் ஒரு வகையில் அவசர ஏவுகணை தாக்குதல் அல்லது பயங்கரவாத நடவடிக்கைகள் ஏற்பட்டால் பின்வரும் நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 2025 ஜூன் மாதம் நடத்தப்பட்ட ஈரானிய ஏவுகணை தாக்குதல்களில் எந்தவொரு இலங்கையரும் உயிரிழக்கவில்லை. இஸ்ரேலிய பாதுகாப்பு துறையினர் மற்றும் தூதரகம் தொடர்ந்து வழங்கிய விழிப்புணர்வு மற்றும் அவசர சைரன் ஒலிகளுடன் கிட்டத்தட்ட அனைவரும் தாங்கள் வசிக்கும் இடங்கள் அல்லது அதற்கு அருகில் உள்ள பாதுகாப்பு அறைகளில் தஞ்சம் புகுந்ததே இதற்கு காரணமாகும். இஸ்ரேலிய ஊடகங்கள் மற்றும் பாதுகாப்பு துறையினரால் வழங்கப்படும் அறிவிப்புகள் குறித்து விழிப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய்களுக்காக மருந்து உட்கொள்பவர்கள் தங்கள் மருந்துகளை தமக்கு மிக அருகில் வைத்துக் கொள்ள வேண்டும். மின்சாரம் துண்டிக்கப்படுதல் அல்லது இணைய அமைப்புகள் செயலிழப்பதால் தொலைபேசிகள் இயங்காமல் போனால் இலங்கையில் உள்ள உறவினர்கள் தேவையற்ற முறையில் பதற்றமடைவதை தவிர்க்கவும். திறந்த வெளிகளில் பணிபுரிபவர்கள் தங்கள் பணி நேரத்தில் அவசர எச்சரிக்கை விடுக்கப்பட்டால் தமக்கு மிக அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்தில் தஞ்சம் புக வேண்டும். வாகனங்களில் பயணிக்கும் போது அவசர நிலை ஏற்பட்டால் வாகனத்தை விட்டு இறங்கி அருகில் உள்ள பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும். எதிர்வரும் நாட்களில் இஸ்ரேலுக்கு வர எதிர்பார்க்கும் நபர்கள் தற்போதைய சூழ்நிலை குறித்து அவதானமாக இருக்குமாறு அறிவிக்கின்றேன். இன்று தைப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் இஸ்ரேலிய அரசின் வார இறுதி விடுமுறை காரணமாகவும் தூதரகம் மூடப்பட்டிருந்தாலும் எதிர்பாராத அவசர நிலை ஏற்பட்டால் அவசர சேவைகளுக்காக தூதரகம் திறக்கும் என்பதை தயவுடன் கவனத்தில் கொள்ளவும். இதற்கிடையில் ஈரானில் உள்ள தனது குடிமக்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை கூடிய விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு இந்திய அரசு அறிவித்துள்ளது. போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை மீட்டெடுக்க யாழ்ப்பாணத்தில் புனர்வாழ்வு நிலையம் அமைக்கப்படும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு தேசிய வேலை திட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். முழு நாடும் ஒன்றாக தேசிய வேலை திட்டத்தின் செயற்பாட்டு குழு ஒன்று யாழ்ப்பாண மாவட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இந்த குழுவில் காவல்துறையினர் மாத்திரமன்றி முப்படையினர், மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர், அதன் உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசு உயர் அதிகாரிகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் என பலரும்
இணைந்து செயற்பட உள்ளனர். இந்த விசேட செயற்குழு நேற்று முதல் தடவையாக கூடியதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக போதைப் பொருட்களை இல்லாது செய்வதுடன் அதனுடன் தொடர்புடைய அனைத்து விடயங்களையும் இல்லாதொழிப்பதே நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அந்த வகையில் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களை அதிலிருந்து மீட்டெடுக்க அமைக்கப்படும் புனர்வாழ்வு நிலையங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார். இதன் அடிப்படையில் போதைப் பொருள் தொடர்பான தகவல்களை வழங்க 1818 என்ற தொடர்பு இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எந்தவித அச்சமுமின்றி நம்பிக்கையுடன் தகவல்களை வழங்க முடியும் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 6ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டு புதிய கல்வி சீர்திருத்தங்கள் மற்றும் அதற்கான பாடத்தொகுதிகள் தயாரிப்பில் இடம்பெற்ற நிதி விரயம் தொடர்பாக கையூட்டில் உள்ள ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய ஐக்கிய மக்கள் சக்தி ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹிணி குமாரி விஜயரத்ன கவிரத்ன இந்த சீர்திருத்த செயல்முறை மூடிய கதவுகளுக்கு பின்னால் ரகசியமாக நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். பாடப்புத்தகங்கள் அச்செடுத்தல், விநியோகம் மற்றும் அது சார்ந்த பணிகளுக்காக செலவிடப்பட்ட கோடிக்கணக்கான வரி பணம் தற்போது வீணாகியுள்ளது. இதற்கு காரணமானவர்கள் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சர் கலாநிதி ஹரணி அமரசூரிய ஐக்கிய மக்கள் சக்தி ஒத்துழைப்பு வழங்க தயாராக இருந்தும் தம்மை இந்த செயல்பாட்டில் இணைத்துக் கொள்ளவில்லை என ரோஹிணி கவிரத்ன குறிப்பிட்டுள்ளார். சீர்திருத்தங்களை தயாரிக்கும் தேசிய கல்வி நிறுவனத்தின் முக்கிய பதவிகளில் இருப்பவர்களின் தகமைகளை குறித்து ரோஹிணி கவிரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் பிரியந்த பெர்னாண்டோ கருத்து தெரிவிக்கையில், இந்த சீர்திருத்தங்களுக்காக இதுவரை சுமார் 1 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இந்த இழப்பை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடமிருந்தே மீளப்பெற வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் நாடு முழுவதிலும் உள்ள தமிழர் வீடுகளில் இன்று மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மூதூர் பிரதேசத்தில் உள்ள தமிழர் வீடுகளில் இன்று தைப்பொங்கல் மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோலங்களிட்டு புது பானைகளில் பொங்கல் வைத்து பூஜைகள் செய்து குடும்பங்களோடு மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாடின. அத்துடன் இந்து மக்களின் முக்கிய பண்டிகையான தைத்திருநாள் இன்று உடப்பு தமிழ் கிராமத்தில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. உடப்பு ஸ்ரீ ருக்மணி சத்திய பாமா சமேத ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் விசேட அபிஷேகம் பூஜைகள் காலையில் இடம்பெற்றது. கதிரவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக ஆலயம் ஒன்றில் பொங்கலிட்டு தூப தீபம் காட்டப்பட்டது. அத்துடன் வீடுகளிலும் வியாபார நிலையங்களிலும் தைப்பொங்கல் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதேபோன்று மன்னாரில் பொங்கல் நிகழ்வுகள் அமைதியான முறையில் இடம்பெற்றன. மக்கள் வீடுகளிலும் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களிலும் இன்று காலை பொங்கல் பொங்கி சூரியனுக்கு நன்றி செலுத்தியுள்ளனர். மேலும் இந்து மற்றும் கத்தோலிக்க ஆலயங்களில் பொங்கல் நிகழ்வுகள் இடம்பெற்றன. இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள ஆலயங்களிலும் வீடுகளிலும் பொங்கல் பொங்கப்பட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அமிர்தகளி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் தை திருநாளை முன்னிட்டு விசேட பொங்கல் வழிபாடுகள் நடைபெற்றன. காலை சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஆலயம் ஒன்றில் பொங்கல் பொங்கி படைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு விசேட பூஜைகள் நடைபெற்றன. பேரிடர்களில் இருந்து மக்களை பாதுகாக்கவும் நாட்டு மக்களுக்கு நல்லாசி வேண்டியும் விவசாயிகள் சிறந்த விளைச்சலை பெற வேண்டியும் மாமாங்கேஸ்வரருக்கு பூஜைகளும் பிரார்த்தனைகளும் செய்யப்பட்டன. இன்றைய தைத்திருநாள் விசேட பொங்கல் பூஜையில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டதுடன் பொங்கல் வாழ்த்துக்களையும் தங்களுக்கு தெரிவித்துக் கொண்டனர். இதேபோன்று இன்று அதிகாலை முதல் வீடுகளிலும் பொங்கல் படைக்கப்பட்டு சூரியனுக்கு வணக்கம் செலுத்தப்பட்டது. மாத்தறை வெலிகமு கம்மன்குடு பகுதியில் இருவருக்கு மின்சாரம் தாக்கியதில் தந்தை உயிரிழந்ததுடன் மகன் காயமடைந்துள்ளார். சம்பவத்தில் வெலிகம கொலைதண்ட பகுதியில் வசிக்கும் 66 வயதுடைய தந்தை உயிரிழந்துள்ளதோடு 22 வயதுடைய மகனை காயமடைந்துள்ளார். உயிரிழந்தவர் தனது மகனுடன் நேற்று இரவு மாடுகளை கட்டுவதற்காக சென்றிருந்த போது அருகிலுள்ள காணியொன்றில் சட்டவிரோதமாக இழுக்கப்பட்டிருந்த மின்சார கம்பியில் சிக்கியே இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மின்சார கம்பியை அமைத்த சந்தேக நபரை கைது செய்வதற்காக வெலிகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பகுதியிலிருந்து மணலேற்றி கொண்டு பயணித்த டிப்பர் வாகனம் நாவற்குழி பகுதியில் விபத்துக்கு உள்ளானதில் 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளனர்.
சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக டிப்பர் வாகனம் மின்கம்பம் மற்றும் தொலைத்தொடர்பு கம்பம் சுவர் ஆகியவற்றுடன் மோதி விபத்துக்குள்ளானது. இச்சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. குறித்த விபத்தில் வட்டக்கச்சி பகுதியைச் சேர்ந்த 20 வயதுடைய ரஜீவன் விதுசன் மற்றும் அச்சுவேலி பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய நாகராஜா திவராஜ் ஆகியோரே உயிரிழந்துள்ளனர். இரு இளைஞர்களின் சடலங்களும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பாக சாவகச்சேரி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். சட்டவிரோத நிதி நிறுவனங்கள் உட்பட பண மோசடி சம்பவங்கள் தொடர்பாக கிடைத்து 1000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் குறித்து போலீஸ் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. பிரமிட் திட்டங்கள், சட்டவிரோத கடன் திட்டங்கள் மற்றும் தனிநபர்களை ஏமாற்றி பண மோசடி செய்தல் தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கூடுதலாக போதைப்பொருள் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்ட 40 பேரின் சொத்துக்கள் குறித்தும் மேலும் விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். சட்டவிரோத வழிகளில் கையகப்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த சொத்தை தடை செய்ய தேவையான சட்ட நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என போலீசார் கூறியுள்ளனர். ஜனவரி 21 முதல் ஈரான், ரஷ்யா மற்றும் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட 75 நாடுகளுக்கான குடியேற்ற விசா வழங்கும் நடைமுறைகளை அமெரிக்கா இடைநிறுத்த உள்ளது. அமெரிக்க வெளியுறவுத்துறை திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பாணையின்படி ஜனவரி 21 முதல் 75 நாடுகளைச் சேர்ந்தவர்களுக்கு குடியேற்ற விசாக்கள் வழங்கப்பட மாட்டாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பட்டியலில் ஈரான், ஈராக், ரஷ்யா, ஆப்கானிஸ்தான், பிரேசில், எகிப்து மற்றும் நைஜீரியா உள்ளிட்ட முக்கிய நாடுகள் இடம்பெற்றுள்ளன. விசா விண்ணப்பதாரர்களை பரிசோதிக்கும் முறைகள் மற்றும் பாதுகாப்பு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்யும் வரை தற்போதைய சட்டங்களின் கீழ் விசாக்களை நிராகரிக்குமாறு தூதரக அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. சர்வதேச செய்தி நிறுவனங்கள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. இருப்பினும் இந்த இடைநிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது குறித்து மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. இதேவேளை தற்போதைய தகவல்களின்படி அமெரிக்க விசா நடைமுறைகளை நிறுத்தி வைத்துள்ள 75 நாடுகளின் பட்டியலில் இலங்கை அதிகாரப்பூர்வமாக இடம்பெறவில்லை. இலங்கை இந்த பட்டியலில் இல்லாவிட்டாலும் அமெரிக்காவின் புதிய நிர்வாகம் அனைத்து நாடுகளுக்குமான எக்ஸ்ட்ரீம் வெட்டிங் எனப்படும் தீவிர பாதுகாப்பு பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதனால் இலங்கை மாணவர்களுக்கான மற்றும் சுற்றுலா விசா நேர்காணல் மற்றும் அனுமதி கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் என கூறப்படுகிறது. பட்டியலில் உள்ள நாடுகளுடன் வர்த்தகம் அல்லது கல்வி தொடர்பு வைத்திருக்கும் இலங்கையர்களுக்கு விசா பெறுவதில் கூடுதல் கேள்விகள் கேட்கப்படலாம். அமெரிக்காவை தொடர்ந்து பல வளர்ந்த நாடுகளும் தங்களது குடியேற்ற கொள்கைகளை இறுக்கமாக்கியுள்ளன. இலங்கைக்கான தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் அமெரிக்க தூதர் ஜூலி சங்கிற்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று நேற்று நடைபெற்றது. இலங்கை அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதில் ஜூலி சங் ஆற்றிய பங்களிப்பிற்கும் குறிப்பாக அண்மையில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் போது அமெரிக்கா வழங்கிய உதவிகளுக்கும் பிரதமர் தமது நன்றியை தெரிவித்தார். கடந்த 2025ஆம் ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட டிட்வா சூறாவளியின் போது அமெரிக்கா சுமார் 4 மில்லியன் அமெரிக்க டாலர் மனிதாபிமான உதவிகளையும் விமானப்படை மூலமான அவசர விநியோக சேவைகளையும் இலங்கைக்கு வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானியாவில் படுகொலை செய்யப்பட்டு இலங்கை பெண் தொடர்பான பிந்திய தகவல்களை அந்த நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. கார்டி பகுதியில் தனது முன்னாள் மனைவியை குத்தி கொலை செய்ததாக இலங்கையரான கணவன் நீதிமன்றில் ஏற்றுக்கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு இலங்கையைச் சேர்ந்த 32 வயதான நிரோதா நிவுன் ஹெல்ல படுகொலை செய்யப்பட்ட நிலையில் வீதியில் சடலமாக மீட்கப்பட்டார். இந்நிலையில் கொலையுடன் தொடர்புடையவர் என கைது செய்யப்பட்ட முன்னாள் கணவனான 37 வயதான திசார வேரகலகே குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு விசாரணை நேற்று இடம்பெற்ற நிலையில் தனது குற்றத்தை ஏற்றுக்கொண்டார். இதனையடுத்து எதிர்வரும் பிப்ரவரி 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிபதி டேனியல் வில்லியம்ஸ் உத்தரவிட்டுள்ளார். அன்றைய தினம் அவருக்கான இறுதி தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் நவாலி வடக்கை பிறப்பிடமாகவும் வதிவிடமாகவும் பின்னர் இந்தியா, சென்னை, பிரித்தானியா, லண்டன் ஆகிய இடங்களை வதிவிடங்களாகவும் கொண்டிருந்த திரு ஜெயஸ்ரீ அழகரட்னம் அவர்கள் 10/1/2026 சனிக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் கோப்பாயை பிறப்பிடமாகவும் இங்கிலாந்து, ரக்பி, ஈலிங் ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த
திருமதி லோகேஸ்வரி சிவபாத சுந்தரம் அவர்கள் 13/1/2026 செவ்வாய்க்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் வண்ணார்பண்ணை ஐயனார் கோவிலடியை புறப்படமாகவும் கனடா மார்க்கமை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு தணிகாசலம் கதிர்காமநாதன் அவர்கள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் பிரித்தானியா லண்டன் நோர்த் ஹாரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி வல்லிபுரம் தனேஸ்வரி அவர்கள் 11/1/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைப்பதமடைந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல்களின் இறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள RIPpage.com பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.